தாவேகாவில் பனிப்போர். உழைத்தது நாங்க, பவர் அவங்களுக்கா? மாவட்ட செயலாளர்கள் வெர்சஸ் எம்எல்ஏக்களுடைய முட்டல். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்த கால திராவிட அரசியல் இருதுருவ போட்டியை உடைத்திருந்து கோட்டையை கைப்பற்றி புதிய சாதனையை படைத்தது ஜோசப் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பேற்று சில வாரங்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில அதற்குள்ள கட்சியுடைய உட்கட்டமைப்புல ஒரு பெரும் புயல் வீச தொடங்கி இருக்கு. அதுதான் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையேயான பனிப்போர். என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்து மக்கள் நலத்திட்ட பணிகள் முடுக்கி விட்டிருக்கக்கூடிய நிலையில அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட பொறுப்பாளர்கள் வர எழுந்திருக்கக்கூடிய இந்த அதிருப்தி தற்போது சென்னை பனையூர் தலைமையகம் வர பலமா எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. தாவேக ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில இருந்து கட்சிக்கு கிளை நற்பணி மன்றங்களை ஒருங்கிணைத்து சொந்த பணத்தை செலவழித்து பூத் கமிட்டிகளை அமைத்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இருந்தே களத்துல நின்று கட்சிக்காக உழைத்த தங்களுக்கு தற்போது உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கம் அவங்க கிட்ட பெருமளவில் எழுந்திருக்கு. தேர்தல் நேரத்துல மாற்று கட்சிகள்ல இருந்து வந்த சீனியர்களுக்கும் புதிதாக சீட் கொடுக்கப்பட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தற்போது கட்சியுடைய முக்கிய முடிவுகளையும் அரசு நிர்வாகத்திலையும் அதீத முக்கியத்துவம் தரப்படுவதா மாவட்ட செயலாளர்கள் தரப்புல குமரல் எடுத்திருக்கு. களத்துல நின்று வேர்வை சிந்தி வழக்குகளை சந்திச்சு தேர்தல் ஆணைய நடைமுறைகளை கவனித்து கட்சியை அடிமட்டத்திலிருந்து வளர்த்தது நாங்க தான். ஆனா இப்போதோ அமைச்சர்கள் கிட்டையும் கட்சி தலைமை கிட்டையும் ஃபைல்களை கொண்டு செல்வதற்கும் மக்கள் மத்தியில பவர் காட்டுவதற்கும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு தென் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக மாவட்ட செயலாளர் ஒருவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த விரும்பாம வேதனையோட குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யாருன்றதை பார்க்கலாம். அதிகார பகிர்வு அப்படின்ற இதுல தொகுதியில அரசு விழாக்கள்லையும் மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மட்டத்திலான மாதாந்திர பேச்சுவார்த்தைகள்ல எம்எல்ஏக்களே முழு அதிகாரத்தையும் தங்கள் கையில வைத்திருக்காங்க. இதனால மாவட்ட செயலாளர்கள் தங்கள் செல்வாக்கை இழந்து வராங்க. தங்களை வெறும் போஸ்டரிட்ட நபர்களாகவும் கூட்டங்களை கூட்டும் கூட்டமா மட்டும்தான் எம்எல்ஏக்கள் நடத்த பாக்குறாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்களோட முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. அடுத்து வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கே சீட் வாங்கி தரணும் அப்படின்னு இரு தரப்பும் இப்போதே தீவிரமா காய் நகர்த்த தொடங்கியிருக்காங்க. மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர் சீட்டுகளுக்கு எம்எல்ஏக்கள் தங்களுடைய சொந்த ஆதரவாளர்களை சிபாரிசு செய்வதை மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதனால கட்சிக்குள்ளாடி கோஷ்டி பூசல் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. கட்சி தலைவர் மற்றும் முதல்வர் விஜய நேரடியா சந்திச்சு பேசுறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை மாவட்ட செயலாளர்களுக்கு மறுக்கப்படுவதா புகார் எழுந்திருக்கு. தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் கள நிலவரங்களை முதல்வருக்கு நேரடியா கொண்டு சேர்க்க முடியாம இடைத்தரகர்கள் தலையீடு இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் வருத்தத்துல இருக்காங்க. எரியக்கூடிய நெருப்புல எண்ணெயும். தமிழக வெற்றி கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த பிறகு மாற்று கட்சிகள்ல இருந்து பல முன்னாள் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தாவேகா நோக்கி படையெடுத்து வராங்க. இப்படி புதிதாக இணையக்கூடிய நிர்வாகிகளுக்கு மாவட்ட அளவிலான வாரிய பதவிகளோ அல்லது கட்சியுடைய முக்கிய பொறுப்புகளோ வழங்கப்படலாம் அப்படின்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல பலமா அடிபடுது. இது ஆரம்பத்திலிருந்தே விஜயை மட்டுமே நம்பி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்த அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் ஆரம்ப கால மாவட்ட செயலாளர்கள் மத்தியில பெரும் பாதுகாப்பின்மையை உருவாக்கி இருக்கு. கட்சி வளர்த்த பிறகு அதிகாரம் தேடி வந்தவங்களுக்கு சிவப்பு கமல வரவேற்பா? தேர்தல் சமயத்துல பல இன்னல்களை தாங்கி ரிசார்ட் அரசியல் வர கொண்டு போய் கட்சியை தாங்கி பிடித்த மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டுவது முறையா அப்படின்ற அதிருப்தி குரல் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் வர ஒலிக்க தொடங்கி இருக்கு. இந்த உட்கட்சி பணிப்போர் நாளுக்கு நாள் எல்லை மீறி செல்வதா உளவுத்துறை மூலமாகவும் கட்சியுடைய மூத்த பொதுச் செயலாளர் மூலமாகவும் முதல்வர் விஜய் கவனத்திற்கு விரிவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற அரசுக்கு இது போன்ற உட்கட்சி பூசல்கள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத அவர் நன்கு உணர்ந்திருக்காங்க. அரசாங்கத்தை கவனிக்கும் அதே வேளையில கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனைகளையும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய விஜய் திட்டமிட்டிருக்கதாகவும் தெரியுது. இதற்காக விரைவிலேயே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை தனித்தனியாகவும் பின்னர் ஒருங்கிணைத்தும் சென்னை பனையூர் தலைமையகத்தில் அழைத்து சமரசம் மற்றும் எச்சரிக்கை கூட்டம் நடத்துவதற்கு தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இந்த கூட்டத்துல யாருக்கு என்ன அதிகார வரம்பு அப்படின்றத குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.
ஒரு புதிய கட்சி எதிர்க்கட்சியா இருக்கும்போது சந்திக்கக்கூடிய சவால்களை விட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆளுங்கட்சியா மாறும்போது எதிர்கொள்ளக்கூடிய அதிகார பசி சவால்கள் மிக அதிகம். உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவிலே நெருங்கக்கூடிய வேளையில இந்த மாவட்ட செயலாளர்கள் வெர்சஸ் எம்எல்ஏக்கள் பணி போற முதல்வர் விஜய் தன்னுடைய அரசியல் ஆளுமையால எப்படி தீர்த்து வைக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தாவேகாவுடைய எதிர்கால கட்டமைப்பு மற்றும் அதன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அமையும் அப்படின்றதிலையும் எந்த சந்தேகமும் கிடையாது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.